ரீசெண்டா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நடந்த இம்பார்ட்டன்ட் கார் லான்ச்சஸ் பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காரை பத்தி பார்க்க போறோம்னா டாடா ஹேரியர்.EV லெவல் 2 ADAS சிஸ்டம், ஆட்டோ பார்க்கிங், டூவல் மோட்டர் செட்டப்னு கம்ப்ளீட் டாப் நாச் ஆஃப் ரோட் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஆன் ரோட் ஃபீச்சர்ஸ் இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen அவங்களோட ஜெம்மான Volkswagen Golf GTI இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு காம்பாக்ட் எஸ்யூவிக்கான டைமென்ஷன்ஸோட ஸ்டன்னிங்கான ப்ரொஃபைலோட அந்த கார் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen Tiguan R-Line வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனில் என்ன ஸ்பெக்கில் இன்டீரியர் இருந்துச்சோ அதே ஸ்பெக்கில் இன்டீரியர் இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபோர்த் மெயின் அப்டேட்னு பார்க்க போனால் ஸ்கோடா அவங்களோட கோடியாக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. புது இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம், புது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கம்ப்ளீட் ரீடிஃபைன் இன்டீரியர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ஹேரியர்.EV இந்த காரை பற்றி கூட நம்ம போன போட்காஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நான் ஒரு சின்ன ஓவர்வியூ நான் வந்து கொடுக்குறேன். அண்டர் 30 lakh செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் EV அது வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 65 kWh, அதுக்கப்புறம் 75 kWh பேட்டரி பேக்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 120 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் 15 செகண்டில் 250 km வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். லெவல் 2 ADAS சிஸ்டம், ஆட்டோ பார்க்கிங், டிரான்ஸ்பரன்சி மோட், குவாட் வீல் டிரைவ் செட்டப், டூவல் மோட்டர் செட்டப்னு கம்ப்ளீட் டாப் நாச் ஆஃப் ரோட் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஆன் ரோட் ஃபீச்சர்ஸ் இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen அவங்களோட ஜெம்மான Volkswagen Golf GTI இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 யூனிட்ஸை வந்து நம்ம இந்தியன்ஸ்க்காக செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நியர் டு நியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த சைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கார் வந்து இப்போதைக்கு செல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் அந்த ஜிடிஐக்கு உண்டான இன்டீரியர் ட்ரிம்ஸ், 267 km/h டாப் ஸ்பீட், 320 Nm டார்க், 262 bhp பவர் மாதிரியான கம்ப்ளீட் ஸ்போர்ட்டியர் ஃபீச்சர்ஸ் அந்த காரில் வந்து கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் Volkswagen Golf GTI வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த Tiguan R-Line வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பவான் வெர்ஷன் ஆஃப் Volkswagen Golf GTI நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே 2 liter TSI இன்ஜின் இது வந்து கொடுத்துருக்காங்க. கப்பல் வித் 4 wheel drive கேப்பபிலிட்டியோட நமக்கு இது வந்து கிடைக்கும். கம்ப்ளீட்டாக இன்டீரியர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய Tiguan-ஓட நிறைய சேஞ்சஸ் இது வந்து ஆட் ஆயிருக்கு. லெவல் 2 ADAS சிஸ்டம், பேனராமிக் சன்ரூஃப், ஒரு 14.5 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இந்த மாதிரியான கம்ப்ளீட் டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் R-Line ட்ரிம்ஸ் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் பக்கெட் டைப் ஸ்போர்ட்டியர் சீட் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அந்த இன்டீரியர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா R-Line ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்க்க போனால் SUV செக்மெண்ட்லேயும் அந்த ஸ்போர்ட்டியர் அண்ட் ப்ரீமியம் தீமை வந்து Volkswagen மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபோர்த் மெயின் அப்டேட்னு பார்க்க போனால் ஸ்கோடா அவங்களோட கோடியாக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கோடியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Tiguan R-Lineக்கு கம்பேர் பண்ணும்போது Tiguan R-Line பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டான்ஸ் நமக்கு இருக்கும். பட் கோடியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளவர் அண்ட் கன்வீனியன்ட்டான ஸ்டான்ஸ் நமக்கு வந்துருக்கும். கம்ப்ளீட் 4x4 கேப்பபிலிட்டி, 2 liter TSI இன்ஜின், கம்ப்ளீட் அந்த இன்டீரியருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கோடாவோட தீம்டு இன்டீரியர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் நிறைய கிளவர் ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் மூலமாகவே பைக்கோட மொத்த ஃபீச்சர்ஸுமே ஃபிசிக்கல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். ஃபார்ச்சுனர் கம்பேர் பண்ணும்போது இந்த காரில் நிறைய ஃபீச்சர் எடிஷன், ஸ்டன்னிங்கான டிசைன் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த காரில் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா அவங்களோட ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான டாட்டா ஆல்ட்ராஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் எவர் டீசல் ஹேட்ச்பேக் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். டாடா ஹேரியர் அண்ட் சஃபாரியில் பார்க்குற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கம்ப்ளீட்டாக ரீடிஃபைண்டாக ஒரு சூப்பரான ஸ்டான்ஸ் நமக்கு இந்த காரில் வந்து இருக்குது. பெட்ரோல், டீசல், CNG 3 இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. DCA, டார்க் கன்வெர்ட்டர், 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், நிறைய டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரீசெண்டான இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டில் நடந்திருக்க ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.